சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்ற இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் சந்திப்பு. டிட்வா புயலினால் இலங்கைக்கு 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் பாதிப்பு, உலக வங்கி மதிப்பீடு. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி, உள்ளூராட்சி மன்றங்களில் பின்னடைவை சந்திக்கும் அனுர. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், திட்டமிட்ட குற்றச்செயல்களே காரணம் என்கிறது காவல்துறை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், இந்தியாவும் நியூசிலாந்தும் அறிவிப்பு. உக்ரைனின் ஒடிசாவில் தாக்குதல்களை தீவிரப்படுத்திய ரஷ்யா, மின்வெட்டும் நடைமுறையில். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட உயர்மட்ட அரச தலைவர்களை இன்று சந்திக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் நேற்று அறிவித்த நிலையில் அவர் நேற்றிரவு இலங்கை சென்றுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதுவராக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றைய தினம் இரவு இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். டிட்வா புயலினால் ஏற்பட்ட பேரழிவில் இருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக இலங்கை சென்றுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சரை இன்று முற்பகல் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் இணைந்த ஊடக சந்திப்பொன்றும் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பிரதமர் கரணி அமரசூரியவை இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் தொடர்ந்து இன்று மாலை அவர் இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வசமுள்ள கொழும்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. கொழும்பு மாநகர சபையில் 36.92% வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களை கைப்பற்றி முன்னிலை பெற்றிருந்தது. எனினும் 117 உறுப்பினர்களை கொண்ட சபையில் எதிர்ப்பும் தனித்து ஆட்சியமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையும் பெறாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஏனைய சில தரப்புகளின் ஆதரவுடன் சபையில் ஆட்சியை பெற்றிருந்தது. இந்த நிலையில் சபையில் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் 3 வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. அம்பலாங்கொடை நகரில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையத்தின் முகாமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் 2 திட்டமிட்ட குற்ற குழுக்களுக்கிடையிலான மோதலின் விளைவு என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்குடை நகரில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையத்தின் முகாமையாளர் நேற்று காலை சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். கொலை செய்யப்பட்ட கிரான் ஹோசல என்பவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்கோட மாநகர சபைக்கு போட்டியிட்டவர் என குறிப்பிடப்படுகிறது. உந்துரலியில் வந்த இருவரில் ஒருவர் விற்பனை நிலையத்திற்குள் சென்று தொலைக்காட்சி வாங்குவது போல் பாசாங்கு செய்து முகாமையாளருடன் உரையாடியுள்ளனர். அதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியால் முகாமையாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்ற போது துப்பாக்கி செயலிழந்தமையினால் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். எனினும் சிறிது நேரத்தின் பிறகு துப்பாக்கியுடன் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியமை அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் பதிவான 2 கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது. அத்துடன் ஒரு தொகை வெடிமருந்துகளை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.
மேலும் களுத்துறை எதினமடல பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாள உலக தலைவர் சமயங் கொலை செய்யப்பட்டிருந்த சமயத்தில் உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போது அவர் பூசா சிறைச்சாலையில் லொகுப்படி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருடன் பேசியுள்ளமை தெரியவந்துள்ளது. அவர் லொகுப்படியுடன் மாத்திரமன்றி அவரது எதிரியான கரந்தனிய சுத்தா மற்றும் கொஸ்கொட சுஜி உள்ளிட்ட பலதரப்பட்ட பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்களில் பலரின் பணப்பரிமாற்றங்களை இவரே கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை கொழும்பு ஹொகவெல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த நபரை இலக்கு வைத்து உந்துருளியில் பிரவேசித்த இனந்தெரியாத ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தெற்கு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்தவர் கலுபோவில பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ஒருவர் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையை தாக்கிய டித்வா புயல் காரணமாக $4.1 பில்லியன் அமெரிக்க நேரடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி மதிப்பீடு செய்துள்ளது. இலங்கையை கடந்த மாதம் தாக்கிய டித்வா புயலினால் கட்டடங்கள், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் விவசாய நிலங்கள் மற்றும் பயிர் செய்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் மின்சாரம், நீர் வளங்கள் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளும் சீர்குலைந்துள்ளன. இது தொடர்பில் உலக வங்கி முன்னெடுத்த மதிப்பீட்டுக்கு அமைய இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சேதம் இலங்கையில் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 4% என கூறப்படுகின்றது. வெள்ளத்தில் தனது உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த ஒருவரால் அதிகாரிகளை தேடிச் செல்ல முடியாது எனவும், எனவே அதிகாரிகளை அந்த மக்களை தேடிச் சென்று விவரங்களை சேகரிக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வடக்கு மாகாண சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன பிரதிநிதிகள் இயற்கை பேரிடரால் தமது சங்கம் எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் குறித்து ஆளுநருடன் கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பொதுமக்கள் தமது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட தொழில் முயற்சிகளை பதிவு செய்வதில் காட்டும் அக்கறையின்மையே அனர்த்தங்களின் போது அவர்களுக்குரிய நிவாரணம் கிடைப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடபகுதி மக்கள் விவசாயம், கால்நடை உள்ளிட்ட தங்கள் தொழில் முயற்சிகளை அரச கட்டமைப்புக்குள் பதிவு செய்வதில் போதிய அக்கறை காட்டுவதில்லை எனவும், அந்த அக்கறையின்மை தற்போது ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் போன்ற சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இழப்பீடுகள் மற்றும் நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவும் கூறியுள்ளார். நடந்தவற்றை ஒரு பாடமாக எடுத்து மக்கள் தங்கள் தொழில் முயற்சிகளை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் அதிகாரிகள் பலர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற மனிதாபிமான பார்வையை கொண்டிருக்கவில்லை எனவும், இதனாலேயே ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். இதனால் அதிகாரிகள் களத்திற்கு சென்று தகவல்களை திரட்ட வேண்டும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண நல்லூர் மூத்த நாயினார் வீதி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் 2 கிராம் 120 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் லஞ்ச் ஷீட் பாவனை முற்றாக தடை செய்யப்படும் எனவும், அதனை மீறும் உணவகங்கள் உள்ளிட்ட வியாபார நிலையங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் பருத்தித்துறை நகரசபை அறிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் இதனை தெரிவித்துள்ளார்.
2026 ஆண்டு முதல் உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட எந்தொரு செயற்பாடுகளின் போதும் லஞ்சீட் பயன்படுத்த முடியாது எனவும் அவ்வாறு செயற்படுபவர்கள் மீது நீதிமன்றத்தினூடாக நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் அதனை மீறி செயற்படும் வியாபார நிலையங்களின் வியாபார உரிமத்தை நகரபிதாவிற்கு உள்ள அதிகாரத்தின் கீழ் இடைநிறுத்தப்படும் எனவும் பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் தெரிவித்தார். லஞ்சீட் பாவனைக்கு மாற்றீடாக வாழை இலை, தாமரை இலை, தேக்கமிலை போன்றவற்றை உணவு பொதியிடலின் போது ஈய பேப்பர் மற்றும் உணவு பொதியிடலுக்காக அனுப்பப்பட்ட கொள்கலன்களை பயன்படுத்துமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்கு உட்பட்ட உணவகங்களில் பயன்படுத்தப்படும் கொள்வனவு செய்யப்படும் இறைச்சி வகைகளை நகரசபைக்கு உட்பட்ட இறைச்சி கடைகளில் இருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கலால் செய்யப்பட்ட இறைச்சிகளை அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களினால் அங்கீகரிக்கப்பட்ட இறைச்சி விற்பனை நிலையங்கள் அல்லது இறைச்சி கூடங்களில் இருந்து கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் அதற்கான பற்றுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இந்தியாவும் நியூசிலாந்தும் அறிவித்துள்ளன. இரு நாட்டு பிரதமர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசியுடான பேச்சுவார்த்தையின் போதே இதனை அறிவித்துள்ளனர். இந்தியா நியூசிலாந்துக்கு இடையில் எதிர்வரும் 3 மாதங்களில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் 100% ஏற்றுமதிகளுக்கும் நியூசிலாந்து சுங்கவரி விலக்கு வழங்க முன்வந்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் 15 ஆண்டுகளில் இந்தியாவில் 1.8 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய நேரடி முதலீட்டை மேற்கொள்ள உறுதியளித்துள்ளது. இதேபோல நியூசிலாந்தின் 95% ஏற்றுமதிகளுக்கு சுங்க வரி விலக்கு வழங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. உக்ரைன் தெற்கு பிராந்தியமான ஒடேசாவில் ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதல்களினால் உக்ரைனின் தெற்கு பிராந்தியமான ஒடேஷாவில் மின்வெட்டு ஏற்பட்டதுடன் பிராந்தியத்தின் கடல்சார் உட்கட்டமைப்புகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் துணை பிரதமர் ஒலெக்சி குலேபா ரஷ்யா ஒடேசா பிராந்தியத்தில் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறினார். கடந்த வாரம் போரின் கவனம் ஒடேசாவை நோக்கி திரும்பியிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்கள் உக்ரைனின் கடல்சார் போக்குவரத்துகளை தடுக்கும் என அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். டிசம்பர் மாத ஆரம்பத்தில் கருங்கடலில் ரஷ்ய கடற்படையின் கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக உக்ரைனுக்கு கடலுக்கான அணுகலை தூண்டும் வகையில் தாக்குதல் நடத்தப்படுவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்ற இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் சந்திப்பு. டிட்வா புயலினால் இலங்கைக்கு 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் பாதிப்பு, உலக வங்கி மதிப்பீடு. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி, உள்ளூராட்சி மன்றங்களில் பின்னடைவை சந்திக்கும் அனுர. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், திட்டமிட்ட குற்றச்செயல்களே காரணம் என்கிறது காவல்துறை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், இந்தியாவும் நியூசிலாந்தும் அறிவிப்பு. உக்ரைனின் ஒடேசாவில் தாக்குதல்களை தீவிரப்படுத்திய ரஷ்யா, மின்வெட்டும் நடைமுறையில். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.